தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442640050 ஆகிய எண்களை அழைக்கலாம். கடன் தொல்லையால் நெசவாளர் ஒருவர் தனது உயிரை மாய்த்துக் கொண்ட நிலையில் தற்கொலை எதற்கும் தீர்வல்ல என்றும் நிதி நிறுவனங்கள் மிரட்டினால் இலவச சட்ட ஆலோசனை மையத்தை தொடர்பு கொள்ளலாம் எனவும் வழக்கறிஞர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். காஞ்சிபுரம் கீழ்கதிர்பூரைச் சேர்ந்த நெசவாளர் மணி குடும்ப சூழல் காரணமாக பல்வேறு நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றுள்ளார். காலில் ஏற்பட்ட காயத்தால் அவர் நெசவு தொழிலை மேற்கொள்ள முடியாத சூழலில் கடன் தொகையை திருப்பிச் செலுத்துமாறு நிதி நிறுவனங்கள் நெருக்கடி கொடுத்துள்ளன. இதனால் மனமுடைந்த நெசவாளர் மணி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொள்வதற்கு முன்பு அவர் வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருந்தார். நெசவாளரின் விபரீத முடிவால் அவரது குடும்பமே சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் நிலையில் தற்கொலை எதற்கும் தீர்வல்ல என்று கூறும் வழக்கறிஞர்கள் எந்த நிதி நிறுவனத்திற்கும் மிரட்டுவதற்கு உரிமை இல்லை என குறிப்பிட்டுள்ளனர். இலவச சட்ட ஆலோசனை மையத்தினை தொடர்பு கொண்டாலே இதற்கான உரிய தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். நிறுவனங்கள் இஎம்ஐ கட்டவில்லை என்றால் வந்து கேட்பதற்கு உரிமை இருக்கிறது. ஆனால் மிரட்டுவதற்கு அவர்களுக்கு உரிமை கிடையாது, எந்த சட்டத்திலும் கிடையாது. அதனால் அவர்கள் மிரட்டினால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க போலீஸ் கம்ப்ளைண்டும் கொடுக்கலாம் மற்றும் சிவில் நீதிமன்றத்திலும் உறுத்துக்கட்டளை கேட்டும் வழக்கு தொடரலாம், நோட்டீஸும் கொடுக்கலாம். அதை விட்டு இவர்கள் தற்கொலை என்ற ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்றால் நாட்டில் இதற்கு தீர்வே கிடையாது. இலவச சட்ட உதவி மையத்தையும் நீங்கள் அணுகி அந்த இலவச சட்ட உதவி மையத்தில் உங்களுக்கான வழக்கறிஞர் ஃப்ரீயாவே நியமிச்சு கொடுப்பாங்க. தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் வந்தாலோ அதிலிருந்து விடுபடுவதற்கு தமிழக சுகாதார சேவை உதவி மையம் 104 அல்லது ஸ்னேகா தற்கொலை தடுப்பு உதவி மையம் 0442646050 ஆகிய எண்களை அழைக்கலாம்.